பாருங்க, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சக்கரை பொங்கல் தான் செஞ்சோம். அதுவும் ரெடிமேட் சக்கரை பொங்கல் நம்ம கிட்ட இருக்குல்லையா, நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இது எப்படி செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காகவே இன்னைக்கு நான் இந்த சக்கரை பொங்கல் மிக்ஸ வச்சுட்டு உங்களுக்கு அருமையான சக்கரை பொங்கல் தான் செஞ்சு காட்ட போறேன். இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, அதே புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவசரமா ஒரு நாள் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த சக்கரை பொங்கல் டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் வெல்லம் இருக்கு, சுக்கு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்திருக்கோம். அப்புறம் பச்சரிசி, பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வறுத்து போட்டிருக்கிறதுனால நம்ம வேற எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இது 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம், அரிசி எல்லாம் சேர்த்து 1/2 கிலோ அளவுக்கு இருக்கு. அதனால நான் எல்லாமே இதுல அப்படியே சேர்த்துக்கிறேன். இதோட அளவு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து இதுல 2 டம்ளர் அளவுக்கு நம்ம கிட்ட இந்த மிக்ஸ், அதாவது சக்கரை பொங்கல் மிக்ஸ், அதாவது பாசிப்பருப்பு, அரிசி எல்லாம் சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு இருக்கு. இதுக்கு நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தணும்னா போதும். 1, 2, 3, 4. பாருங்க, இந்த தண்ணி எல்லாமே ஊத்திட்டோம். 2 டம்ளருக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கோம். இப்ப குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணிட்டு இதுல 4 விசில் வரணும். ஹை ஃபிளேம்லயே வச்சு 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதுல போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கி அதுல போட்டுக்கலாம். இதை எடுத்து இதுல ஊற்றிடலாம். வாங்க, இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கும். இந்த திட்டத்துல இருந்ததுனாவே ஆறுன உடனே நல்லா அல்வா மாதிரி வாயில போட்ட உடனே கரைஞ்சிட்டு போயிடும். நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சக்கரை பொங்கல். பாருங்க, இந்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய்க்கு மேல மசாலா வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. இது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் எல்லாருக்குமே இந்த ஆஃபர் பொருந்தும். வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்ல வாங்கிக்கலாம். இது இன்னையில இருந்தே நடைமுறைக்கு வரும். வெப்சைட்ல இன்னும் வரல அப்படின்னாலும் நாங்க அந்த ஆஃபர் கொடுத்துருவோம்.